வாருங்கள். என் தேவனில் என் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் என் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் வண்ணங்கள் நிறம் பாடுவே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் எண்ணின்ற சுபராகங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் வண்ணங்கள் நிறம் பாடுவே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் எண்ணின்ற சுபராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வில் வெளியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வில் வெளியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் என் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். காலங்கள் பல நாளுமே உந்தன் கனிவான அருள் தாருமே. காகங்கள் இனி மாறுமே என்றும் நெஞ்சார்ந்த குறை தீருமே. காலங்கள் பல நாளுமே உந்தன் கனிவான அருள் தாருமே. காகங்கள் இனி மாறுமே என்றும் நெஞ்சார்ந்த குறை தீருமே. என் ஆயுள் காலங்கள் உன்னன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவார். என் ஆயுள் காலங்கள் உன்னன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவார். ஆண்டவரில் என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். பிலிப்பியர் 4:4. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமாயும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பகிர்தலில் மகிழ்வோம், பண்புடன் பயணிப்போம். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடும் இந்நாளில் திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித யோசேப்பு அன்பிய இறைமக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் செப்பானியார், மகளே சியோன் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரி, அறம் செய் என்கிறார். வாசகத்தில் பவுலடியார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் என்கிறார். நற்செய்தி வாசகத்தில் பாவம் செய்யாமல் நன்மை செய்யுங்கள் என்கிறார். திருமுழுக்கு யோவான், தன்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார் என்ற செய்தியை திருமுழுக்கு யோவான் வழியாக கேட்ட மக்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். ஆனால் அச்செய்தி அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்ததா? கண்டிப்பாக இல்லை. இப்போது இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து நாம் மகிழ்கிறோமா?
மகிழ்கிறோம் என்றால் நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோம். இயேசு தன்னையே பிறரின் வாழ்விற்காய் அர்ப்பணித்தார். இயேசு சிதறிப்போன ஆடுகளை ஒன்று சேர்க்கவும் புத்துயிர் அளிக்கும் ஆவியாரால் பிறரோடு பகிர்ந்து வாழவே மண்ணிற்கு வந்தார். நாமும் பகிர்ந்து வாழவே அழைக்கப்படுகிறோம். எனவே மனித வாழ்வு மாண்ப, குடும்ப வாழ்வு இன்புற, சமூக வாழ்வு நலம் பெற, ஆன்ம வாழ்வு வளம் பெற பகிர்ந்து வாழ்வோம். பகிர்தலில் மகிழ்வோம். மனதில் மகிழ்ச்சி பொங்கிட இறையை வேண்டி மகிழ்ச்சியின் திரியை ஏற்றுவோம். இத்தெய்வீக பணியில் இணைவோம். மகிழ்ச்சியின் அடையாளமாக இந்த ரோஸ் நிற மெழுகுவர்த்தி இப்பொழுது ஏற்றப்படுகிறது. ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். அன்பானவர்களே, நமது திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் என்றும் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் போற்றும் தொடக்கமும் நீரை. தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பும் நல்வாழ்வும் அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம்முடைய தூயாவியார் எங்களோடு இருந்து எங்களை இடையராது கண்ணின் மணி போல பாதுகாப்பாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளித்து, ஆண்டவரே நான் தூய்மையாவி, நீரே எம்மை கழுவ நானும் குறைபடிதனிலும் மேன்மையாவி. இறைவா, உமது இரக்க பெருகிற்கு ஏற்ப எம்மேல் இரக்கம் கொள்ளுமே. நிலாவும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் அது மக்களை நீர் கண்ணோக்கி அருளும். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் செப்பனியா, நம் கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். தம் அன்பினால் நமக்கு புத்துயிர் அளிப்பார். எத்தீங்கிற்கும் அஞ்ச வேண்டாம், அகமகிழ்ந்து அக்களியுங்கள் என கூறும் வாசகத்திற்கு மனமகிழ்வோடு செவிசாய்ப்போம். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். 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 இறைவனின் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே ஆற்றல், அவரே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின்
அக்களியுங்கள். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுலடியார் ஆண்டவரோடு இணைந்து எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள், அப்பொழுது இறை அமைதியும் இறை பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றார். எனவே கனிந்த உள்ளத்தோடு எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற இறை செய்தியை சொல்லுகின்ற இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நஞ்சியோடு கூடிய இறைவேண்டல், மஞ்சாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறையமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 10 முதல் 18 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசையாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்கவர் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையாத நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை பிரசன்னத்தில் இருப்பதே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி துக்கங்களையும் துயரங்களையும் போக்கும். இறை பிரசன்னத்தில் இருப்பதே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி துக்கங்களையும் துயரங்களையும் போக்கும். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை படைக்கின்ற பொழுது சோகத்தில் படைக்கவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. படைத்த பின்னரும் அவர் சோகத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டார் என்றும் நாம் எண்ணக்கூடாது. படைப்பின் தொடக்கத்திலேயே தொடக்க நூல் அழகாக சொல்லுகிறது, மனிதரை படைக்கின்ற பொழுது சிந்தித்து மகிழ்ந்த ஒரு கடவுள்தான் தந்தை கடவுள், யாவை கடவுள். படைத்த விற்பாடு நிறைவும் மகிழ்வும் நல்லதென கண்டு மகிழ்ந்த கடவுள்தான் நம் கடவுள். மனிதனை படைக்கின்ற பொழுதும் படைத்த விற்பாடு மகிழ்ந்த கடவுள் அவன் மனிதனாக வாழ்ந்த போதும் மகிழ்ந்திருக்க செய்தார் என்பதையும் தொடக்க நூல் சொல்லுகிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்னதாக இறை பிரசன்னத்தில் எப்பொழுதெல்லாம் இருந்தார்களோ, மாலை நேரம் அது தென்றல் வழியாக கடவுள் அவர்களோடு உலாவினார் என்று சொல்லுகிறது என்றால் மகிழ்ந்திருந்தார், மகிழ்ச்சி படுத்தியிருந்தார் என்பது அதிலிருந்து நாம் அறியக்கூடிய உண்மை. எனவே மனிதனுடைய தொடக்கமே மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி இறைவனோடு இருந்த உறவில் மலர்ந்தது, வளர்ந்தது. எனவே இறை பிரசன்னத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே மகிழ்ந்திருப்பார்கள் என்பதை பாவம் செய்வதற்கு முன்னதாக தொடக்க பெற்றோருடைய வாழ்வும் மனிதனை கடவுள் படைத்த நிகழ்வும் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய உண்மையாக இருக்கிறது. கடவுள் மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் எவ்வாறு இந்து சமயத்தில் நடராஜன் நடனமாடி மகிழ்ந்திருப்பது போல, அந்த மகிழ்ச்சியினுடைய நடனத்திலே உலகை படைத்தது போல, அந்த மகிழ்ச்சியினுடைய நடனத்திலே உலகையெல்லாம் காத்து வருவது போல, ஆண்டவர் யாவை கடவுள் நம்மை குறித்து மகிழ்ந்து நடனமாடக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார் என்பதை முதல் வாசகத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது. உன் கடவுள் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடுவார், பாடுவார். யாரும் துக்கமான தருணத்திலே, சோகமான தருணத்திலே அல்லது இறந்தவர்கள் வீட்டிலே ஆடுவதும் இல்லை, பாடுவதும் இல்லை. திருவிழாக்கள் வருகின்ற பொழுது, பெருவிழாக்கள் வருகின்ற பொழுது, மகிழ்ச்சியான தருணங்கள், நிகழ்வுகள், மனிதர்கள் வருகின்ற பொழுதுதானே ஆடுவார்கள், பாடுவார்கள். எனவே கடவுள் நம்மை குறித்து சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அல்ல. நம்மை குறித்து மிகவும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அல்ல. நம்மை சோகத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் அல்ல. அவர் மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கடவுள், நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு கடவுள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வழிபாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்வை பாடுவது, ஆனால் நமது பாடல்கள் குழுவானது பாடுகின்ற பொழுது எல்லாமே துக்க பாடல்கள், அடக்க பாடல்கள், அடக்க திருப்பலி பாடல்கள். ஒரு உயிர் கிடையாது. ஒரு இன்ப சுற்றுலா பாடகருக்குள் அழைத்து செல்கின்ற பொழுது 24 மணி நேரம் ஆடக்கூடியவர்கள் வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது என்னவோ குரல் தொக்கி விடுகின்றது, சிக்கி கொள்ளுகின்றது. உயிரோட்டம் இல்லை, உயிரில்லை, நம்பிக்கை இல்லை, மகிழ்வு இல்லை, அது எதிரொலிப்பதுமாக இல்லை. ஆண்டவரை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்து அழுங்கள் என்று பாடுவது போல இருக்கின்றதை
பல பாடகர் குழுவிலும் பார்க்கலாம். காரணம், அவர்கள் ஆண்டவரில் மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்ளவில்லை, தெரியவில்லை. ஒரு பிள்ளை தன்னுடைய தாயின் தந்தையினுடைய அருகில் இருக்கின்ற பொழுது துக்கம் இருக்குமா, துயரமா இருக்குமா? அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இந்த குழந்தை குறித்து துக்கமும் துயரமும் இருந்தாலும் அந்த குழந்தையை பொருட்படுத்துவதில்லை. திருமணம் முடிவரை ஒரு இளம்பெண் என்றைக்காவது துயரப்பட்டது உண்டா, துக்கப்பட்டது உண்டா? திருமணம் முடிந்த பிற்பாடு பொறுப்புகளை எடுக்கின்ற பொழுதுதான் ஒரு தாயும் தந்தையும் அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களை அனுபவிக்கின்றாள். அதற்கு முன்னால் என்னுடைய தாயும் தந்தையும் பொறுப்படுத்திக் கொள்வார், பார்த்து கொள்வார். யாரை பார்க்க வேண்டும், எவ்வளவு செலவழிக்க வேண்டும், எதனை போட வேண்டும், எவ்வளவுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும். இது என் கடமை அல்ல, என் சிந்தனை அல்ல, என் பிரச்சனை அல்ல. அது என்னுடைய பெற்றோருடைய பிரச்சனை. எனவேதான் பேதுரு சொல்வாரு, கடந்த நாட்களிலே உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் சாற்றி விடுங்கள், அவர் உங்கள் மீது கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே மனிதர்கள் சோர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சோகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், துக்கமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவனை நம்பாத மக்கள்தான், இறைவனுடைய பிரசன்னத்திலே தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்காத மக்கள் தான் சோகமாக இருப்பார்கள், துக்கமாக இருப்பார்கள், துயரமாக இருப்பார்கள். ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகிறது, அதை நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்று பதைப்பவர்கள் தான் கடவுளை நம்பாதவர்கள், இறை பிரசன்னத்தில் இராதவர்கள் என்று தாய் திரு அவை திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறை மகிழ்வினுடைய ஞாயிறாக கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதற்கான காரணத்தை இறைவார்த்தை வழி இறைவன் கற்றுத்தருகின்றார். மகளே சீயோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயலே ஆரவரம் செய், மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி என்று ஆண்டவர் தன் மக்களை மகிழ்ச்சிப்படுத்த சொல்லுகின்றார், மகிழ்ச்சியாக இருக்க சொல்லுகின்றார். உங்கள் கடவுள் கையால் ஆகாத கடவுள் அல்ல, உங்கள் கடவுள் தோற்று போன ஒரு கடவுள் அல்ல, உங்கள் கடவுள் சாவிலை மாட்டிக்கொண்டு கல்லறையோடு கல்லறையாக அங்கே மக்கி போன ஒரு கடவுள் அல்ல, உங்கள் கடவுள் வலிமை இழந்து போன ஒரு கடவுள் அல்ல, உங்கள் கடவுள் வறுமையின் கடவுள் அல்ல, உங்கள் கடவுள் தோல்வியின் கடவுள் அல்ல. எனவே எந்த சூழ்நிலையிலும் மலராததை மலர வைப்பார், வறுமையுற்றதை வளமை உரை செய்வார், செத்ததை உயிர்த்தள வைத்த கடவுள் தானே நம் கடவுள். எனவே இறைவன் மகிழ்ந்திருக்க சொல்வதற்கான 100க்கு 100 காரணம் உண்டு என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே செப்பனியா இறைவாக்கினர் நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்றைய 2வது வாசகத்தில் பவுலும் பிலிப்பிய மக்களுக்கு சொல்லுகிறார் பாருங்கள், ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். சிறைப்பட்டு சிறைக்குள்ளே திருமடல்களை எழுதுகின்ற பொழுது கூட பவுல் அழுததில்லை, துக்கப்பட்டதில்லை, துயரப்பட்டதில்லை. மாறாக அவர் மகிழ்ந்திருந்தார் என்று சொன்னால் அதற்கான காரணம் அவர் இறை பிரசன்னத்தில் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்களும் சீயோன் மக்களும் ஏன் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, நீ எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய், உனது கைகள் சோர்வடைய விடமாட்டார், உன் கடவுள் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் மாவீரர், மீட்பும் நல்வாழ்வு அளிப்பவர். சாவுக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய கடவுளின் வாழ்வு நல்வாழ்வு, உடல் ஆன்மா பொருளாதார சமூக பாதுகாப்பு எல்லாம் கொண்ட வாழ்வு நல்வாழ்வு. இறந்த பின்னர் அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு நல்வாழ்வு கிடைக்கிறதே, இறை பிரசன்னத்தில் ஆண்டவருடைய முன்னிலையிலே தூயவர் தூயவர் என்று மகிழ்ந்திருக்கின்றோமே, அது மீட்பு. எனவே மீட்பு என்பது இறப்புக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய நல்வாழ்வு, நல்வாழ்வு என்பது இறப்புக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய மீட்பு. எனவே இறைவன் இரண்டுக்கும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருப்பதனால் மகிழ்ந்திருங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் உங்கள் பொருட்டு வெட்கப்பட்ட கடவுள் அல்ல, வேதனைப்பட்ட கடவுள் அல்ல, உங்கள் பொருட்டு துக்கப்பட்டு துயரப்பட்ட கடவுள் அல்ல. உங்களை குறித்து சிந்திக்கின்ற பொழுது அவர் மகிழ்ந்து ஆடுகிறார் என்று சொன்னால், உங்கள் கடவுளை நம் கடவுளை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது மகிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். வலிமையானவராக இருக்கிறார், நல்வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார், மீட்பை தரக்கூடியவராக இருக்கிறார், உங்களில் மகிழ்ந்திருக்கிறார். எனவே நீங்களும் அவரில் மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருங்கள் என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார் செப்பனியா இறைவாக்கினர் வழியா. பவுல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் மகிழ்ந்திருக்க முடியும்? இறை வேண்டலோடு கூடிய, நன்றியோடு கூடிய, மன்றாட்டுகளோடு கூடிய அந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்கின்ற பொழுது, அதான் வழிபாடு.
தனி மனித வழிபாடாக இருக்கலாம், பொது வழிபாடாக இருக்கலாம். ஒரு மனிதன் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் கொடுத்த 2 வாய்ப்புகள். தனி மனித வழிபாடு என்று சொல்கின்ற பொழுது தனி புனித ஜெபமாலை, இறைவார்த்தை வாசித்தல், நற்கருணை ஆண்டவரை சந்தித்தல், இறைவார்த்தையை தியானித்து கொண்டு சிந்தித்து கொண்டிருத்தல், எவ்வளவு மகிழ்ச்சி. நேற்று நடைபயணத்தில் மேற்கொண்டிருந்த பொழுது ஏறக்குறைய குமாராபுரம் விளக்கில் அறிமுகமான ஒரு குடும்பம் வந்து கொண்டிருந்தது. ஒரு சிறுவன், ஒரு சிறுமி, ஒரு தாய். ஃப்ரெஷ்ஷாக காலை 8 மணி இருக்கும் அல்லது 7:45 இருக்கும், நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். 3 வயது தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தை பேசுவது என் காதில் கேட்கிறது. சாலையோரம் நடந்து வருகின்ற பொழுது, அம்மா ஏசப்பா ஏதோ என்று இயேசு பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறது பாருங்கள். பிறகு கேட்ட பொழுது அறிமுகமானவர் ஏசப்பா என்று சொன்னவுடன் சிஎஸ்சியாக பெந்தகோஸாக இருக்கும் என்று பார்த்தால் தாலி, கம்மல், பொட்டி எல்லாம் அணிந்திருக்கின்ற, இறுதியாக அருகில் வருகின்ற பொழுது வணக்கம் ஃபாதர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அறிமுகமான ஒரு ஆளாக இருக்கின்றார். பிறகு கேட்டோம், எங்கே போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சீரோ மலங்கரா சர்ச்சுக்கு திருப்பலிக்காக கன்னியாகுமரி செல்கிறோம், இங்கு ஆலயம் கிடையாது. ஒரு குழந்தை, 3 வயது குழந்தை ஆண்டவரை குறித்த சிந்தனையில் இருக்கின்ற பொழுது அறிவும் தெளிவும் பெற்ற நாம் கடவுளை குறித்த சிந்தனையில, வழிபாட்டிலே, வேண்டலிலே, நன்றி கூறுவதிலே, புகழ்ந்து பாடுவதிலே இல்லை என்று சொன்னால் எப்படி நம்மால் மகிழ்ந்திருக்க முடியும்? அதை தான் பவுல் சொல்லுகிறார். அறிவெல்லாம் கடந்த ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தனி வழிபாடுகளிலே, பொது வழிபாடுகள், திருப்பலிகள், நற்கருணை ஆசிரியர்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இதய அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அறிவெல்லாம் கடந்த அமைதி எது ஃபாதர் என்று கேட்டோம் என்றால், அன்பானவர்களே, புனித எண்ணெய் திருப்பலி பெரிய புதன்கிழமைகளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் மறை மாவட்டத்தில் ஓர் ஆயருடைய தலைமையில் அத்தனை மறை மாவட்ட குருக்களும் பங்கெடுப்பார்கள். புனித எண்ணெய் திருப்பலி, ஹோலி ஆயில் மாஸ் என்று சொல்லுவார்கள். வரிசையாக நின்று கொண்டிருந்த பொழுது குருக்கள் ஒருவரை ஒருவர் கேலி செய்து அறிமுகமாக செய்து மகிழ்வார்கள். திருப்பலி தொடங்குவதற்கு முன்னதாக இப்பொழுது ஒரு அம்மா ஒற்றை பெண்மணியை தன்னுடைய மகளாக பெற்றவள் தொலைவிலிருந்து கூர்ந்து எங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அந்த தாய் என் அருகில் வந்து, ஃபாதர் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? ஏனென்றால் நீங்கள் வரிசையில் நின்றிருக்கிறீர்கள், புனித ஆடை அணிந்திருக்கிறீர்கள், திருப்பலிக்கான ஸ்டோல் அணிந்திருக்கிறீர்கள், கேளுங்கள் என்று சொன்னேன். எப்படி உங்களால் இப்படி மகிழ்வாக இருக்க முடிகின்றது? ஒரே ஒரு மகளை பெற்றெடுத்திருக்கிறேன் பாருங்கள். முன்னால் நின்று குருக்களை புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறாள். ஒரு குழந்தை, ஒரு குடும்பம். என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. ஆனால் ஒரு ஊருக்கு பங்கு தந்தை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள். அத்தனை பிரச்சனைகளும் ஒரு ஆளாக சுமந்து செல்ல வேண்டியிருக்கிறது. தனிப்பட்ட பிரச்சனை, உங்கள் குடும்ப பிரச்சனை, பங்கு பிரச்சனை, மறைமாவட்ட பிரச்சனை என்று இத்தனை பிரச்சனைகள் இருந்தும் உங்களை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே, பொறாமையாக இருக்கிறது. எப்படி உங்களால் இப்படி மகிழ்வாக இருக்க முடிகிறது என்று கேட்டார்கள். இனிமேல் இதை பெரிய விவாதத்துக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நகைச்சுவையாக அருகில் இருக்கக்கூடிய தந்தை சைக்காலஜி எம்எஸ்சி கவுன்சிலிங் படித்திருக்கிறார், அவரிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த உரையாடலை முடித்து கொண்டேன். ஒரு குடும்பம், ஒரு மனைவி, ஒரு கணவர், ஒரு பிள்ளை மகிழ்ச்சியாக இல்லை. ஆயிரக்கணக்கான குடும்பம், ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் மகிழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் அறிவெல்லாம் கடந்த அமைதி. யார் சோகமாக இருக்க வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், யார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள். காரணம் அறிவெல்லாம் கடந்த அமைதி. அந்த அமைதியை, மகிழ்ச்சியையும் வழிபாடுகளிலும் இறை பிரசனத்திலும் குருக்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மக்கள் தூக்கத்தை தொலைக்காமல் அப்படியே வழிபாடுகளுக்கு வந்து அப்படியே தூக்கத்தை தொடர்ந்து விட்டு சென்றால் அந்த அறிவெல்லாம் கடந்த அமைதியும் அது தரக்கூடிய மகிழ்ச்சியும் எங்கணும்? சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்கள். 3 மனிதர்களை குறித்து எப்பொழுதும் எனக்கு ஒரு நெருடல் உண்டு. தலை வெட்ட வேண்டும் என்று முடிவாகிவிட்டது. ஆனால் அது அருளானந்தருக்கு தெரியக்கூடாது என்று படைவீரர்களும் அரசர்களும் சதி திட்டம் தீட்டி உங்களை விசாரணைக்காக அழைத்து வர செல்லுகின்றார்கள். சிறையில் கிடக்கின்றார். கடந்த கரிக்கொட்டையை எடுத்து எழுதுகிறார், என்னையே என் கடவுளுக்காக பலியாக்க போகிறேன். திருப்பலி ஒப்பு கொடுத்த நான் இப்பொழுது அவருக்காக பலியாக போகிறேன். என்ன ஆனந்தம்! சாகுவதற்கு முன்னால் சொன்ன வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தைகள். சரி
குதிரையினுடைய பாத சுவடுகள் கேட்கின்றன. நான் பலியாக வேண்டும், போய்விட்டு வருகிறேன், இத்தோடு முடித்து விடுகிறேன் என்று அருளானந்தர் அங்கே அடைக்கப்பட்ட அந்த சிறைச்சுவரில் எழுதிய இறுதி வார்த்தைகள். கொலைஞன் நான் வெட்டவே மாட்டேன், இவன் நல்லவராக இருக்கிறார், எனவே இவருக்கு நான் எந்த தீங்கும் இழைக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது அருளானந்தர், நீ கொலைஞன், உனது கடமை வெட்டுவது என்று சொன்னால் தலையை வெட்டு, அதை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய்? பாருங்கள், இறப்பிலும் கூட மகிழ்ந்திருக்கக்கூடிய தன்மை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அந்த மக்கபேர் புத்தகத்தில் அந்த 7 புதல்வர்களுடைய தாயும் பாருங்கள், யாராவது கண்ணீர் வடித்தது உண்டா? சாக போகிறோம் என்ற துக்கத்தில் கொண்டாடியது உண்டா? அந்த 2வது சிவன் சொல்வான் பாருங்கள், நீ பேயன், நாங்கள் என் கடவுளுக்காக சாகிறோம், என்றும் வாழக்கூடிய கடவுள் எங்களை உயிர்ப்பிலை சந்திப்பான், அப்பொழுது நாங்கள் அவரோடு என்றும் வாழ்வோம், என்றும் வாழ்வோம். 2வதாக ஒரு நபரை பார்க்கிறோம், புனித அசிசியார். அவருடைய பெயரை தான் இன்றைய திருத்தந்தை தன் பெயராக மாற்றி இருக்கின்றார். அன்பானவர்களே, ஒரு திரு அவையை செழுமைப்படுத்துவதற்காக ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, பிரான்சிஸ் என் ஆலயத்தை பழுது பார்ப்பாயா என்ற ஒரு குரல் அங்கே பாடுபட்ட சிறுவத்திலிருந்து கேட்கின்றது. அப்பொழுது அவர் ஒருவேளை பார்க்கிறார், டிலாபிடேட்டட் கண்டிஷனில் இருக்குது நம்ம கோவில், ஏன்னா அப்பாட்ட சொல்லி பெரிய பணக்கார பெயிண்ட் பூசுங்கள், கொத்தி பூசுங்கள், இதெல்லாம் ஒட்டடை ஆயிரக்கணக்கான விதத்தில் இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் பிரான்சிஸிடம் சொன்னதனால் தந்தையிடம் போய் பெயிண்ட் அடிங்கள், கொத்தி பூசுங்கள் என்று சொல்லிவிட்டு பல லட்சம் செலவழித்து விட்டு மீண்டும் ஒரு நாள் ஜெபிக்க வருகின்றார். அதே பாடுபட்ட சிறுவத்திலிருந்து ஒரு குரல், பிரான்சிஸ் என் ஆலயத்தை நீ கட்டி எழுப்புவாயா? இப்பொழுதுதானடா கொத்தி பூசணும், பெயிண்ட் அடிச்சும் இன்னுமா கட்டி எழுப்பணும், ஒருவேளை பெரிய கோவிலாக ஆக்க விரும்புகிறாரோ கடவுள் என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னது பங்கு ஆலயத்தை அல்ல, கத்தோலிக்க திரு அவை என்ற ஒரு ஆலயத்தை, கோவிலை கட்டி எழுப்பு என்று சொல்ல தந்தையிடம் போய் சொல்லுகிறார், உன்னை ஒரு பணக்கார பெண்ணுக்கு திருமணம் முடித்து சமூகத்தின் உயர்தளத்தில் வைத்து ஆசைப்பட விரும்புகிறேன், அதற்காக தானே பெரிய வணிகனாக சம்பாதித்து வைத்திருக்கிறேன், நீயோ பஞ்ச பரதேசியாக ஒரு குருவானவராக மாறப்போகிறாய் என்று கேட்கின்றான். அப்படி என்றால் உனக்கு ஒரு துட்டு கூட கிடையாது, நீ ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றாய், அதையெல்லாம் கொடுத்து விட்டு போய் என்று சொல்ல, நிர்மாணமாக அன்பானவர்களே, ஒரு அவமானம், ஒரு விரக்தி, ஒரு துக்கம் இல்லாமல் கிறிஸ்துவுக்காக பிறந்த மேனியாக நடந்து சென்றார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. என்று மறை மாவட்டங்களில் குருவானவருடைய சொத்து யாருக்கு அடுத்தபடி போய் செய்ய வேண்டும் என்று உயிர் எழுவதில் குறியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற காலம். ஆனால் குருவானவராக மாறுவதற்காக தன்னுடைய ஆடையை கூட களைந்து ஒரு நிர்வாணமாக கிறிஸ்து பின்பற்றியவர் என்றால் அவர் மகிழ்ந்த மகிழ்ச்சி என்ன? அதே போல புதுநிலையினுடைய பாதுகாவல் என்று சொல்லப்படக்கூடிய புனித தாமஸ் மூர் அரசனுடைய தண்டனைக்கு அவனிடம் முதலில் அருமையாக பேசுகிற போப்பாண்டவரை எதிர்த்து நில், கத்தோலிக்க திரு அவை விட்டு பிரிந்து விடு, நான் உனக்கு அரசனுக்கு அடுத்த பதவி தருகிறேன், எவ்வளவு சம்பாதித்துக்கொள், எவ்வளவு அதிகாரத்தை எடுத்துக்கொள். இல்லை, திருமணத்தை குறித்து புனித கத்தோலிக்க திரு அவை சொல்லுகின்றது நம்புகிறேன், திருத்தந்தைக்கு தான் கீழ்ப்படிவன் என்று சொன்ன பொழுது புனித தாமஸ் மூர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார். அங்கே நள்ளிரவிலே ஒரு அரசன் படைவீரன் அனுப்பி என்ன செய்து கொண்டிருக்கிறான் போய் பார் என்று சொன்ன பொழுது கை நடுங்குகிறது, வியர்வை வியர்த்து கொண்டிருக்கிறது, மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றார். ஓடி ஓடி சென்று சொல்லுகிறான் அந்த படைவீரன் அரசனிடம் மகிழ்ச்சியாக, அரசே, நாளை தாமஸ் மூர் உமது காலடியில் பணிந்து கிடப்பார். மரணத்திற்கு பயந்து நடுங்குகிறார், வியர்வை சிந்து கொண்டிருக்கிறார், உடலெல்லாம் நடுக்கமாக இருக்கிறது என்று சொல்ல மகிழ்ந்து தூங்கினான் அரசன். அடுத்த நாள் எந்த செய்தியும் இந்த தாமஸ் மூரிடம் இந்த வரவில்லை, சாக தயாராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கில்லட்டினில் அவருடைய தலை வைக்கப்பட்ட பொழுது, என் தாடி என்ன தவறு செய்தது, அதையே நீங்கள் 2ஆக வெட்டுகிறீர்கள் என்று நகைச்சுவையோடு மகிழ்வோடு தலை வெட்டப்பட்டது என்று சொன்னால், அன்பானவர்களே, கடவுள் துக்கத்தின் கடவுள் அல்ல, துயரத்தின் கடவுள் அல்ல, அவர் மகிழ்ச்சியின் கடவுள். மகிழ்ச்சியோடு நம்மை வாழ வைக்கின்றார் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்பதை பவுல் சுட்டி காட்டுகின்றார். நமது மகிழ்ச்சியை கெடுப்பது எவை என்பதை தான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நமக்கு திருமுழுக்கு யோவான் வழியாக கற்றுத்தருகிறார். 3 குழுக்கள் ஒரே விதமான கேள்வி இந்த திருமுழுக்கு யோவானிடம் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது 3 கேள்விகளுக்கும் இந்த திருமுழுக்கு யோவான் சொன்ன ஒரே பதில், அன்பானவர்களே, உங்களை கடந்து சிந்தியுங்கள்,
உங்களை கடந்து செயல்படுங்கள் என்று சுட்டி காட்டுகிறார். உங்கள் சுயநலத்தை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் சுயநலமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை கண்டுகொள்ளப் போவதில்லை, நீங்கள் பிறரை கண்டுகொள்ளப் போவதில்லை, நீங்கள் கடவுளையும் கண்டுகொள்ளப் போவதில்லை. நான் நான் தான் தான் எனக்கு எனக்கு என்று இருப்பவர்கள் தாங்கள் யார் என்பதை கண்டுகொள்வதில்லை, அடுத்தவர்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை கண்டுகொள்வதில்லை, பிறக்க போகிற குழந்தை இயேசுவையும் தன்னை மீட்டெடுக்க போகிற கடவுளையும் அவர்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை. எனவேதான் திருமுழுக்கு யோவானை தன்னை கடந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டை நற்செய்தியில் கொடுக்கின்றார். எனக்கு பின் வருகிறவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், குனிந்து பணிந்து அவருடைய காலடிகளுடைய அந்த செருப்பு வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். தன்னை கடந்து கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பானவர்களே, நம் கடவுள் மகிழ்வின் கடவுள். மகிழ்ச்சியிலே நம்மை படைத்தார், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வளர்த்தெடுத்தார். அவர் நம்மை குறித்து ஆடி பாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய கடவுள். ஆனால் நாம் சுயநலத்தின் காரணமாக அந்த மகிழ்வை தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் அதை கடந்து வர வேண்டும் என்பதுதான் இன்றைய 3வது வாரத்தினுடைய மகிழ்ச்சிக்கான காரணம். ஏன் மகிழ்ச்சியை தொலைத்தோம் என்று சுட்டி காட்டுகிறது. அச்செய்தியை உள்ளத்தில் இருத்தி வாழ தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமன். அனைவரும் எழுந்து நின்று உண்மை கத்தோலிக்க திரு அவை மீதும் அதனை ஏற்படுத்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் அதனை வல்லமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியார் மீதுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். இறை மகன் நமக்காய் மனிதனானா, கன்னி மரியிடம் பிறந்தவரா, சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று அதிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உலகம் தர முடியாத அமைதியை தருபவன் நம் கடவுள். உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை தருபவன் நம் கடவுள். அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் யாரும் நம்மிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று உறுதியாக சொன்ன கடவுளிடம் நமது தேவைகளை எடுத்து கோரி நாம் அன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகிய அனைவரையும் உம் கரத்திலே தருகிறோம். உம் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து தம் வாழ்வை பொது நிலையினருக்காக பகிர்ந்து அதில் மகிழ்வு காணும் இவர்கள் தங்கள் பணி வாழ்வில் ஏற்படும் சோதனைகளால் கவலையில் மனம் சோர்ந்து போகும்போது உம் உடனிருப்பை இவர்களுக்கு உணர்த்தி
உடல் உள்ள ஆன்ம சுகமளித்து உம் பேரன்பால் காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் கனிந்த உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். 2 அங்கி உள்ளோர் இல்லாதோருடன் பகிர்ந்து கொள்ளட்டும் என்று மொழிந்த எம் இறைவா, நாங்கள் எங்கள் தேவைக்கு அதிகமாக எம்மிடம் இருக்கும் செல்வங்கள், உடைமைகள், உடன் இருப்பு, நேரம், எம் ஆறுதல் வார்த்தைகள் போன்றவற்றை பிறருக்கு பகிர்ந்தளித்து பிறர் வாழ்வில் ஒளி ஏற்றும் தீபங்களாய் தேவையில் இருப்போருக்கு விரைந்து சென்று சிரமம் பாராது எலிசபெத்துக்கு உதவிய நம் அன்னை மரியாளை போல கனிந்த உள்ளம் கொண்டவர்களாய் இத்திருவருகை காலத்தில் மனமாற்றம் பெற உம் தாராள மனம் எமக்கும் தந்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க எம்மை அழைப்பவரே எம் இறைவா, இன்று இத்திருப்பலியை சிறப்பிக்கும் என் அன்பிய குடும்பங்களில் ஒற்றுமையும் அன்பின் மகிழ்ச்சி நிறைந்து காணவும், பல்வேறு காரணங்களால் உள்ளம் உடைந்து மகிழ்ச்சியை இழந்து வாழும் குடும்பங்களில் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதி அருள் வரங்கள் கிடைக்கப்பெற்று நீண்ட நாட்களாக அவர்கள் சந்திக்கும் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரவும், உமது வரவு புதிய வாழ்வை கொண்டு வரும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்த வந்த எம் இறைவா, மழை மற்றும் இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும், முதியோர்கள், ஆதரவற்றோர் மற்றும் கைவிடப்பட்டோர் ஆகிய அனைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் கொடுக்கவும், வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஆடம்பரங்களை குறைத்து எங்களிடம் உள்ளவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழவும் தேவையான வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வளிக்கும் அன்பு தெய்வமே இறைவா, இன்று ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொண்ட இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் நோயினாலும் வேறு பிரச்சனைகளாலும் துன்புறும் மக்களையும் ஆசீர்வதித்து உமது அருளை பொழிந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நிமிடங்கள் அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். குறிப்பாக இந்த வாரத்தின் தேவைகளுக்காக, இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுவோம். பிறக்க இருக்கின்ற குழந்தை இயேசு கொண்டு வந்த அமைதி மகிழ்வும் நம்முடையதாக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். சுயநல எண்ணங்கள், செயல்கள், உள்ளங்கள், இல்லங்கள் உடைந்து மகிழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். என்னுடைய இறப்புக்கு முன்னர் உள்ள இருக்கக்கூடிய நல்வாழ்வும், என்னுடைய இறப்புக்கு பின்னர் இருக்கக்கூடிய மீட்பும் எனது கையில் அல்ல, என் கடவுளின் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்திலே அவரை குறித்த சிந்தனை, அவரை குறித்த செயல்பாடு, அவர் தந்த வாழ்க்கை முறையில் மூழ்கியிருக்க நாம் மன்றாடுவோம். கடவுள் மகிழ்வில் நம்மை படைத்தார், மகிழ்வில் நம்மை வளர்த்தெடுத்தார். அந்த மகிழ்வை நாம் தான் தொலைத்து போனோம் என்ற உண்மை உணர்ந்து வாழ மன்றாடுவோம். கடவுள் மகிழ்வை கொடுக்கக்கூடியவர், எடுப்பவர் அல்ல. இழந்து போன மகிழ்வை மீண்டும் தருவார். அவருடைய இறை பிரசன்னத்துக்குள்ளே நமது வாழ்வை அமைத்து கொண்டால் என்ற சிந்தனை உள்வாங்கி வாழ மன்றாடுவோம். வழிபாடுகளில் பல்வேறு விதமான தனிப்பட்ட பக்தி முயற்சிகளில் உள்ளார்ந்த விதமாக செயல்படுகின்ற பொழுது அறிவெல்லாம் கடந்த அமைதி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடம். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
மலராக நானும் நினைத்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். மலரோடு மலராக நானும் நினைத்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உன்னையே என் வழியாய் நானும் பகர்கிறேன். ஏற்று உமது வழியாய் மாற்றும் எந்த இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். ஏழை பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன், மெல்கிசதே காணிக்கையாய் என்னை மாற்றுவேன். ஏழை பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன், மெல்கிசதே காணிக்கையாய் என்னை மாற்றுவேன். பொருதி சிந்தி கல்வாரி பலியாய் ரட்சித்தேன், குறைகள் நிறைந்த எந்த வாழ்வை நீரை வாழ்த்துவேன். என்னில் நிறைந்து என்னை மாற்றும் எந்த இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். அன்பானவர்களே, நமது அனைவருடைய நல்வாழ்விற்காகவும் நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பணியினை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இந்த காணிக்க நிறைவேற்றி உமது மீட்பும் நல்வாழ்வும் எங்களில் ஆற்றலுடன் செயல்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் எங்களது மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி முதல் முறை உடலெடுத்து வந்தபோது தொடக்கத்திலிருந்து நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நிர்வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்நோக்குகின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனுமே இரவு பெருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று உமக்கு இறைபணி புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை
தூயாவியர் ஒன்று சேர்த்து புனித உபகார அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகியோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளின் நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். உலகம் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கிறது, ஆனால் நம் கடவுள் மகிழ்வை தருகிறார் என்பதை உள்ளத்தில் இருத்தி வாழ தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், வேதனைகள், சோதனைகள், துன்ப துயரங்கள், கவலைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், காயங்கள், நோய் நோக்காடுகள், விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதி ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகும். இதோ இறைவனின் சம்மாரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் நோய்களை குணமாக்குகிறவர், நமது வறுமை வளமையாக்குகிறவர், நமது இறப்பை உயிர்ப்பாக்கக்கூடியவர், நம்மில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியவர், அவரில் மகிழ்ந்திருக்கவும் அவரில் இணைந்திருக்கும் அழைப்பு விடுக்கிற நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோம். நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், எனது ஆன்மா நலம் அடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். குருக்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபம். குருவாகிய இயேசுவே, உம்முடைய தாசர்களாகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்களுடைய கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலைமதிக்கப்படாத
முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி ஒன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி ஒன்றாகி ஒன்றானவா. இனிதான கனிவாக அருள் வாழ்வின் இறைவா என்னை தேர்ந்த என் மன்னவா. என்னை தேர்ந்த என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேறி என்றால் என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளர் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளர் நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைக்கின்ற என் மன்னவா. இணைக்கின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேறி என்றால் என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. இந்த நாள் வரையிலும் காத்து கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார். இந்த நாள் வரையிலும் காத்து கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். இந்த நாள் வரையிலும் காத்து கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற வாக்கினங்களுக்கு எங்கள் பங்கு மக்களுக்கு நல்லெண்ணம், இரக்கம், மனத்தாழ்மை, பகிர்வு, கனிவு ஆகிய நல்ல பண்புகளை கொடுத்தமைக்காக நன்றி இறைவா. நன்றி. இந்த நாள் வரையிலும் காத்து கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார். இந்த நாள் வரையிலும் காத்து கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார். இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் என்ற இறைவனின் வார்த்தைக்கேற்ப இந்த திருவகை காலத்தில் இல்லாத மக்களோடு பகிர்ந்து கொள்ள அன்பியங்கள் பக்த சபைகள் மூலமாக எங்களுக்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்ததற்கு நன்றி இறைவா. நன்றி. இந்த நாள் வரையிலும் காத்து கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார். இந்த நாள் வரையிலும் காத்து கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துங்கள். நன்றுள்ளவனாக இருப்பவன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பான். எந்த சூழ்நிலையிலும் எங்களை நன்றுள்ளவனாக வாழவும் வழிகாட்டவும் செய்து உமது மேலான அன்பிற்காக நன்றி இறைவா. நன்றி. இந்த நாள் வரையிலும் காத்து கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார். இந்த
கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இந்த நாள் வரை காத்து கொண்டாரே. இனி வருகிற நாளும் கைவிட மாட்டார். வார அறிவிப்புகள். ஆண்டின் திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். 2வது திருப்பலி சிறப்பித்த புனித யோசேப்பு அன்பிய மக்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் இறை ஆசீரும். அடுத்த வாரம் ஞாயிறு 2வது திருப்பலி சிறப்பிப்பவர்கள் புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பிய இறை மக்கள். அன்பானவர்களே, வருகின்ற 20 முதல் 29ஆம் தேதி வரை திருக்குடும்ப பெருவிழாவை மற்றும் திருக்குடும்ப சபையானுடைய திருவிழாவை முன்னிட்டு எல்லா நாட்களிலும் மாலை 6:30 மணிக்கு புனித ஜெப மாலையும் நவநாள் ஜெபமும் நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொண்டு திருக்குடும்பத்தினுடைய ஆசிரியர் உங்கள் குடும்பங்களுக்கு எடுத்துச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். 28/12/2024 திருக்குடும்ப சபையினுடைய திருவிழாவினை முன்னிட்டு மாலை ஆராதனை நடைபெறும். 29/12/2024 ஞாயிறு 2வது திருப்பலியை திருக்குடும்ப சபையினர் திருவிழா திருப்பலியாக சிறப்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெறும். 29/12/2024 மாலை நற்கருணை ஆசிர் முடிந்தவுடன் மாசிலா குழந்தைகளுடைய திருவிழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கான போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். மாசிலா குழந்தைகளின் விழாவினை முன்னிட்டு நடைபெற இருக்கக்கூடிய போட்டிக்கான பங்கெடுக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை வரும் 28/12/24 மாலை 5 மணிக்குள் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு பக்த சபையும் தன்னுடைய சபை திருவிழாவை வெஸ்பஸ் மற்றும் திருவிழா திருப்பலி என்ற 2 நாட்கள் சனி ஞாயிறு கொண்டாடுகின்றது. எனவே தங்களுடைய சபை நாட்களுடைய விழா முடிவெற்ற பிற்பாடு, அதாவது ஞாயிறு மாலை நற்கருணை ஆசிர் முடிந்தவுடன் உங்களுடைய ஜோடனைகளை அப்புறப்படுத்துமாறு, டிஸ்மேண்டில் பண்ணுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திங்கள் செவ்வாய் வரை கிடைக்கின்றது, மலர்கள் எல்லாம் வாடி கிடக்கின்றன. எனவே அந்தந்த சபை திருவிழா முடிந்தவுடன், ஞாயிறு மாலை நற்கருணை ஆசிர் முடிந்தவுடன் அந்த சபை பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் மீண்டும் பழைய நிலைக்கு பீடங்களையும் ஆலயத்தினுடைய பலிபீட பகுதிகளையும் கொண்டு வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கம் போல இன்று ஞாயிறு மறைக்கல்வி பக்த சபைகள் அன்பிய கூட்டங்கள் நடைபெறும். வருகின்ற திங்கள் முதல் புதன் வரை புனித பாத்திமா மாத அன்பியத்தில் இருக்கக்கூடிய இல்லங்கள் பங்கு தந்தையரால் சந்திக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, இந்த வருடம் இல்லங்களில் குடில் போட்டி என்று அறிவித்திருக்கின்றோம். அதற்கான தலைப்பு யூபிலி கிறிஸ்து பிறப்பு அல்லது ஜூபிலி கிறிஸ்மஸ். எனவே தலைப்பை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த வருடம் யூபிலி நாம் கொண்டாடுகின்றோம். டிசம்பர் 24 நைட்டு முதல் ஜனவரி 6ஆம் தேதி 2026 வரை யூபிலி ஆண்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வருடம் கிறிஸ்மஸ் குடில் போட்டியானது ஜூபிலி கிறிஸ்மஸ் அல்லது யூபிலி கிறிஸ்து பிறப்பு என்ற தலைப்பில் நாம் போட்டிகளை மேற்கொள்கின்றோம். 3 கிரைட்டீரியாக்கள், மதிப்பீடுகளின் அடிப்படையிலே இந்த குடிலானது சந்திக்கப்பட்டு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு தேர்வுகள் பரிசுகள் தேர்வு செய்யப்படும். முதல் கிரைட்டீரியன் படைப்பாற்றல். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தலைப்பை எவ்வளவுக்கு வித்தியாசமான முறையில் படைப்பாற்றலோடு கிரியேட்டிவாக சொல்லுகிறீர்கள் என்பதற்கான மதிப்பெண்கள். 2வது கிரைட்டீரியன் கருத்து தெளிவு. என்ன செய்திருக்கிறோம் என்பதை குறித்த தெளிவு, என்ன விளக்கப் போகிறோம் என்பதை குறித்த தெளிவு, தலைப்பை அப்படியே அப்பட்டமாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு கருத்து தெளிவு. 3வதாக வரக்கூடிய மதிப்பீட்டாளர்கள் அருட்சகோதரிகளாக இருக்கலாம், அருட்தந்தையராக இருக்கலாம். அவர்கள் பல்வேறு கேள்விகளை உங்கள் குடிலை பார்த்து விட்டு கேட்பார்கள். உதாரணமாக, ஆர்வ கோளாறில் கிடைச்ச சிலுவை மாட்டிருப்பீன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் சிலுவை சாபம், கிறிஸ்து பிறந்தவுடன் சிலுவை கிடைக்கவில்லை, இறப்பிலே சிலுவை. அப்போ சிலுவைக்கும் கிறிஸ்து பிறப்புக்கும் நீங்கள் என்ன தொடர்பு படுத்துறீர்கள் என்று சொன்னால் பலபலபலான மதிப்பெண்கள் குறைந்துவிடும். ஜோமாலை தொங்கப்பட்டுப்பான். சாமியார் வராரு, சிஸ்டர் வராது, ஜோமாலை பார்த்தோன்னே மார்க் அள்ளி போடுவாங்க. ஜோமாலைக்கும் கிரிப்புக்கும் தொடர்பு இல்லை. எனவே
உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், உங்களுடைய ஜோடனைகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். 10,000 ரூபாய்க்கு வெளியே இருந்து வாங்கி சூப்பராக ஜோடித்தால் மட்டும் பரிசு கிடையாது. ஒளி விளக்குகள், ஆடம்பரம், டாம்பீகம், அதற்கெல்லாம் பரிசு கிடையாது. 1 படைப்பாற்றல், 2 கருத்து தெளிவு, 3வது விளக்கு வரை. சாமானியனும் சிறப்பாக இந்த போட்டியில் பங்கெடுக்க முடியும் என்ற உன்னதத்தின் அடிப்படையில் இந்த ஆடம்பரம், விளக்குகள், ஜோடனைகள் இதெல்லாம் இந்த மதிப்பீட்டுக்கு நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். குடில் போட்டியில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் தங்கள் பெயர்களை வருகின்ற 20ஆம் தேதிக்குள் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு பெயர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த எப்போது வருவார்கள் மதிப்பீட்டாளர்கள் என்பது பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அன்பானவர்களே, திங்கள் முதல், அதாவது நாளை முதல் நமது பங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் குலுக்கல் போட்டிக்கான டோக்கன்களை மண்டல பொறுப்பாளர்கள் அலுவலகத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குமாறும் அன்பிய பொறுப்பாளர்கள் அதை விற்று கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்பானவர்களே, வள்ளூரில் நடைபெற இருந்த திருமண தம்பதியர்களுக்கான வெள்ளி விழா மற்றும் பொன் விழா சிறப்பு திருப்பலி மற்றும் நிகழ்வுகள் மழையின் காரணமாக தள்ளி வைக்கப்படுகின்றன. எப்பொழுது வைக்கப்படும் என்ப தேதி பிறகு அறிவிக்கப்படும் என்று பொதுநிலை பணிக்குழு இயக்குனர் தந்தை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நவம்பர் மாத வரவு செலவு விவரம் முன்னிருப்பு ரூபாய் 3
தூத்துக்குடி மறை மாவட்டம் கள்ளிகுளம் பங்கில் இருக்கும் தந்தை ஜோசப் பன்னீர்தாஸ் ஜெயக்குமார், தாய் ஹெலன் சுலோச்சனா, இவர்களின் மகன் அன்ன ஆண்ட்ரோ ஸ்னோவின் சுஜய்க்கும், மேலும் நமது பங்கில் இருக்கும் தந்தை இன்யாசி வில்சன், தாய் ஆரோக்கிய சுஜனி, இவர்களின் மகள் பாத்திமா சேரனுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது 2வது அறிக்கை. திருச்சபை முறைப்படி திருமணம் நடைபெற இருக்கிறது. தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்கவும். உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். எசாயா 35:4. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து உமது அருள் கொடைகள் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடருகின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில் உபகார தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில் உபகார தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே.
ஆண்டவரின் பெயராலே ஆமென். இயேசு திரியமே நம்பிக்கையெல்லாம் வைக்கிறேன்.